இப்படி பார்த்துக்கிட்டே நிக்கிறதுக்கு தான் ஆர்டர் பண்ணமா? சாப்பிடுங்க. இல்ல உங்க 2 பேருக்கும் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். இந்த பரிமாறுறது உபசரிக்கிறதெல்லாம் வேண்டாம், செல்ஃப் சர்வீஸ் தான். எல்லாரும் போட்டு சாப்பிடுங்க. நான் இன்னைக்கு விரதம். நீங்க சாப்பிட்றத பாக்குறேன், நான் சாப்பிட மாட்டேன். இல்ல அப்பத்தா, இங்க உட்காந்துக்கிட்டு பேசுற வரைக்கும் சரி, ஆனா சாப்பிடுறதுலாம் இல்ல அப்பத்தா, நாங்க எல்லாம் உள்ள கொண்டு வச்சு சாப்பிட்டுக்கிறோம். கீழே உட்காந்தா நல்லா ஃப்ரீயா சாப்பிடுவோம். ஏன் இங்க உட்காந்தா பணம் கேட்பாங்களா? அப்படி இல்ல, நியாயமா நீங்க இந்த வீட்டுக்கு உழைக்கிற உழைப்புக்கு அவங்க தான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும். உட்காருங்க, சாப்பிடுங்க. வாங்க வாங்கக்கா. பயந்து போய் அக்கம் பக்கம் பாக்குறதே உங்க பொழப்பா போச்சு. இந்த பழக்கி வச்ச அனிமல்ஸ் எல்லாம் மாஸ்டரோட கமாண்டுக்காக வெயிட் பண்ணு பாருங்க. அந்த மாதிரி ஆர்டர் கேட்டு வேலை செய்ய நீங்க பழகிட்டீங்க. இன்னைக்கு நீங்க தான் மாஸ்டர்ஸ். உட்காருங்க. சரிதான், எதுக்கு பயப்படணும்? அதுதான் யாரும் இல்லையே. உட்காருமா. ஐயோ, நடுங்குறீங்க. உட்காரு. ரேணுகா, சரியா உட்காருமா. சீட்டு நுனியில உட்கார்ந்துருக்க, விழுந்துட போற. தள்ளி உட்காரு. கண்டுபிடிச்சிருச்சு அப்பத்தான். அப்பதான் நீங்க நிஜமாவே சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட மாட்டேமா, இன்னைக்கு நான் விரதம். மௌன விரதம் இருப்பீங்கன்னு தெரியும், சாப்பிடாமலாம் கூட விரதம் இருப்பீங்களா? ஆத்தே, பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர், பிரியாணி. இந்த பிரியாணி தானே அன்னைக்கு நைட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்க? ஆமாக்கா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அன்னைக்கே வாசம் பிடிச்சிட்டேன். போதும், வாசம் பிடிச்சதெல்லாம் போதும். முதல்ல போட்டு சாப்பிடுங்க. அதவே இது வைக்கவாக்கா? அதுல என்ன இருக்கு பாரு, பிரி. ரேணுகா, இந்த சப்பாத்தி போட்டுக்கோ நீ. போதும். இந்தாங்கக்கா. கொடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சூடு ஆறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. ஏய், எதுக்குடி பறக்குற? மெதுவா சாப்பிடு. பொறுமையாத்தான் சாப்பிட. அவங்க வந்துட்டா சாப்பிட முடியாது, அதான். ஏய் நந்தினி, தண்ணி எடுத்து குடி. இரு இரு இரு. இத குடி. என்னங்க? இம்புட்டு இருக்கு, தண்ணியை குடிச்சா வயிறு நிரம்பிரும். சாப்பிட்டு சாப்பிட்டு சரியாயிடும். விடுங்க. நல்லா இருக்கு. ஜனனி, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஒண்ணு எப்பவுமே பெருசா திங்க மாட்ட, அப்புறம் எப்படி ரைஸ்லயே இத்தனை வெரைட்டி ஆர்டர் பண்ணிருக்கிற? சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. அதுவா, அம்மா வீட்ல அஞ்சனா, வாசு எல்லாரும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறப்போ டேஸ்ட் பண்ணிருக்கேன். ஓ, அவங்களுக்குள்ள யாரு பெஸ்டா ஆர்டர் பண்றதுன்னு இத வச்சு சண்டையே நடக்கும். அடுத்த தடவை உன் வீட்டுக்கு வரும்போது நானும் அந்த போட்டியில கலந்துக்குவேன். அப்ப பாரு யார் ஜெயிக்கிறான்னு. இவ ஜெயிச்சு விடுவா.
என்னக்கா இம்புட்டு ஐட்டம் ஆர்டர் பண்ணோம், இது வந்து தின்னு முடிக்கிறதுக்கே ஒரு 45 நிமிஷம் தான் எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து ஆச்சு. இதையே நம்ம வீட்டுல செய்யலாம்னு முடிவெடுத்தா காலையில வெள்ளனை எந்திரிச்சு காய்கறி எல்லாம் வாங்கி வர சொல்லி நறுக்கி எடுத்து செஞ்சு முடிக்க மத்தியானம் ஆயிருக்கும். ஒரு நாளே அப்படியே ஓடி போயிருது இல்லக்கா. ஆமாக்கா. அது இப்பதான் புரியுதா? சமைக்கிறதையே ஒரு வாழ்க்கையா வச்சிருக்கிறது நம்ம ஊர்ல தான் நந்தினி. சமையல் முக்கியம்தான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக வீட்டுல இருக்கிற 15 பேரும் சாப்பிடணுங்கிறதுக்காக நீங்க மட்டுமே கஷ்டப்பட்டு சமைக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து செஞ்சா நேரமும் மிச்சமாகும், ஸ்ட்ரெயினும் தெரியாம இருக்கும். ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து கேட்டரிங் பண்ற வரைக்கும் அத்தனை பேருமே ஆண்கள் தான். அதுக்கு பேரே நலபாகம் தானே. அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் சமைக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஆண்கள்லாம். காசு கொடுத்தா ஆம்பளைங்க சமைப்பாங்களாம், ஆனா எதுவுமே கொடுக்காம பொம்பளைங்க சமைக்கணுமா? எங்க அப்பா மாமா எல்லாருமே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது சென்னையில, இங்கெல்லாம் நடக்காது. சென்னையில மட்டும் இல்லம்மா, உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் வீட்லயும் முக்கால்வாசி ஆண்கள் சமைக்கதான் செய்யறாங்க. ஆனா நம்ம வீட்டுல தான் ஒன்னும் கிடையாது. அது நாங்க வாங்கிட்டு வந்து வரோம். அப்படி நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான், என்னத்த செய்ய. அப்படி விடக்கூடாது ரேணுகா, மாத்தணும், முயற்சி பண்ணணும். முயற்சி திருவனையாக்கும், நிச்சயமா ஆக்கும். சரி, இப்ப சாப்பிடுங்க. ஜனனி, இப்படி அப்பப்போ நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஓ, சாப்பிடலாமே. ஆனா அதுக்கு முன்னால ஆர்டர் பண்றதுக்கு கையில காசு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் பண்ணலாம். கையில காசு இருந்தா தானே வாயில தோசை. சம்பாதிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வாரம் இதே மாதிரி ட்ரீட் தான். ஏன் அப்பதான் நீ வேற வெறுப்பேத்திக்கிருக்க. வெளிய போய் நின்னா இப்ப எனக்கெல்லாம் கிழக்கு எந்த பக்கம் மேற்கு எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துக்கு இருக்கேன். நாங்கெல்லாம் எங்கிட்டு போய் என்னத்தை சம்பாதிக்க? இந்த புள்ள ஜனனி யோசிச்சு பார்க்க சொன்னுச்சு. யோசிச்சு பார்த்தேன், ஆனா பதில் ஒன்றும் கிடைச்ச பாடல. நிறுத்துங்க. வீட்லயே டிராப் பண்ணிடுறேன். இல்ல நிறுத்துங்க. ஏங்க என்னாச்சு? இல்ல என் வீடு இந்த ஸ்ட்ரீட் தான். சரி, இந்த ஸ்ட்ரீட் தானே, நான் வந்து இறக்கி விடுறேன். இல்ல பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். இல்லங்க, நான் போய்க்கிறேன். ஹலோ, எங்க? தேங்க் யூ.
என்ன நடக்குதுங்க? ஏய் இருங்க, எதுக்கு எந்திரிக்கிறீங்க? சாப்பிடும்போது எந்திரிக்க கூடாது. உட்காருங்க உட்காருங்க. ரேணுகா உட்காரு. எல்லாம் புதுசா இருக்கு. என்ன புதுசா இருக்கு? சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓ, டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு எல்லாரும் முன்னேறிட்டீங்களோ? ஏன் இவங்க இங்க உட்காந்து சாப்பிடக்கூடாதா? இவங்களும் மனுஷங்க தானே. இங்க உட்காந்து சாப்பிட்டா என்ன? வா, நீ வந்து உட்காந்து சாப்பிடு. வா வா. இந்த கேவலத்தை நான் வேற வந்து சாப்பிடணுமா? எனக்குலாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனா செரிக்காது. உங்க எல்லாரையும் விட மாட்டேன். அம்மா வரட்டும், இருக்கு உங்களுக்கு. பாத்தியல்ல, வேணாம் அப்பத்தா. இப்படி அசிங்கமா ஏதாவது பேசுவாங்க. வேணாம் அப்பத்தா, நாங்க போறோம், போதும். உட்காரு. பாதியில எழுந்திருக்க கூடாது. முழுசா சாப்பிடாம யாரும் எந்திரிக்க கூடாது. உட்காரு. சாப்பிடுங்க. இது அப்பத்தாவோட ஆர்டர். உட்காருங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுமா ஈஸ்வரி. ரிலாக்ஸ், சாப்பிடு. நீங்க சாப்பிடுறத நான் பார்த்து ரசிக்கணும். சாப்பிடுங்க. அம்மா வரட்டும், இவங்களுக்கெல்லாம் இருக்கு. வீட்ல யாரும் இல்லைன்னதோ தனி ராஜ்யமே நடத்துறாங்க. இருக்கட்டும். பாத்து இறங்குங்க. வாங்க. மா, இங்க என்னென்ன கூத்து நடக்குதுன்னு தெரியுமா? என்னடி? ஃப்ராடுங்கம்மா, எல்லாம் ஃப்ராடுங்க. உன் மருமக, மாமியா எல்லாருமே கேடிங்க. கேடிங்க, கேடி நம்பர் 1. சும்மா இருடி. டிரைவர், அட்வைசர் ஆபீஸ் வரைக்கும் போகணும். என்ன கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்க. எப்பா விட்டுட்டு வாப்பா. ஒன்றும் வேண்டாம். ஐயா கிட்ட கேட்டுதான் என்ன கொண்டு போய் விடணும்னா அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. வழக்கமா வர ஆட்டோக்காரன் வரலையேங்கிறதுக்காக டிராப் பண்ண சொன்னேன். இந்த உலகத்துல ஆட்டோக்காரனுக்கா பஞ்சம்? ஜனனி, ஒரு கேப் ஒன்று புக் பண்ணு. சரிங்க அப்பத்தா, வாங்க. ஏப்பா, அவங்கள விட்டுட்டு வரக்கூடாதா? மா, நீ அதை விட்டு தள்ளுமா. உள்ள என்னென்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்னடி நடக்குது? நீ உள்ள வந்து டைனிங் டேபிள பாரு. அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும். வா.
பண்ணிட்டீங்களா? எவிடன்ஸ் எல்லாத்தையும் சுத்தமா காலி பண்ணிட்டீங்களா? கொலை பண்ணிக்கிட்டோம், எவிடன்ஸ் அளிக்கலாம். என்னடி சொல்ற? அம்மா, ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணி இதோ இந்த டைனிங் டேபிள்ல தான் ரவுண்ட் கட்டி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அம்மா, ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணி இதோ இந்த டைனிங் டேபிள்ல தான் ரவுண்ட் கட்டி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னடி அவ என்னென்னமோ சொல்றா? என்ன நடக்குது? அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் ஆர்டர் பண்ணேன். நானும் அப்பத்தாவும் சாப்பிடறதுக்காக. அம்மா, பொய்யுமா, சுத்தம் பொய். எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இங்கதான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்ன பார்த்ததும் அதோ அந்த வெள்ளாவி இருக்காளே, அவளுக்கு பொற வேற ஏறிச்சு. ஏய், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏண்டி, அப்படியே நீங்க சோத்த கொண்டாட சொன்னாலும் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்ட? அப்பத்தா தான் வர சொன்னாங்க, அதான் வந்தாங்க. அம்மா, அப்படியே நடிக்கிறாங்கம்மா. நீங்க என்ன? ஹலோ ஈஸ்வரி மேடம், நீங்க தான் பொய்யே சொல்லாத நேர்மையான ஆளாச்சே. நீங்க சொல்லுங்க, ஒன்னா உட்கார்ந்து தின்னீங்களா இல்லையா? என்ன மேடம், பேசுங்க. சும்மா மிரட்டாத. என்னடி ஈஸ்வரி இது? பால்ல சத்தியம் பண்ணிவிட்டு இன்னும் அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? அத்தை, ஒரே வீட்ல இருக்கோம். தேவைப்படும் போது 1-2 வார்த்தைகள் பேசுறோம். எங்களுக்கு உட்கார்ந்து பேசுற சூழ்நிலையா இருக்கு இந்த வீட்ல. ஓ, அப்ப சிச்சுவேஷன் இருந்தா பேசுவீங்களோ? உங்க பையனை அடிச்சதுல இருந்து நீங்க பாக்குற பார்வையும் உங்களோட பேச்சு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கே. மா, அன்னை என்ன திட்டினதுல இருந்து நான் இவங்க கிட்ட இருந்து ஒதுங்கியே இருக்கேன். ஆனா அத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இவங்க ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சொல்லி வை. ஓவரா போறோம். பாக்குறது பாருங்க. இன்னைக்கு அண்ணன் வந்ததும் இத சொல்லி இவங்க அடிக்கிற கூத்துக்கு நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். ஏய் ஆதுர, இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காத. என்னம்மா? சொல்ல வேண்டாம்னா சொல்ல வேண்டாம், அம்புட்டுதான். போய் உன் சோலைய பாரு. அதிர, ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? அதையும் நீங்களே குடிங்க. இவளை ஒரு நாள் வச்சு வெளுக்கணும்டி. அத்தை கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியல. சில விஷயத்த அமைதியா எடுத்துப்பாங்கன்னு பார்த்தா அப்ப வெடிக்கிறாங்க. இப்ப வெடிக்க போறாங்கன்னு நினைச்சா அமைதியா போறாங்க. என்னவா இருக்கும்? நம்ம ஜாதக கட்டம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். பைத்தியம் பிடிச்சது வந்துட போகுது, போயிடும்.